வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த முதல் ப்ரோமோல பார்த்துட்டீங்கன்னா, ராணவ பார்த்தீங்கன்னா, விஷால் கிட்ட சண்டை போடுறாப்புல வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஷால் அடிக்கடி ரூல்ஸ் பிரேக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நேத்துலாம் தர்சிகா அவர்கள் ஊட்டி விட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூல் பிரேக். ஸோ அப்பலாம் பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவர்கள் எதுவுமே கேட்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் இந்த சைடு, கேர்ள்ஸ் இந்த சைடு அந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டை அதுக்கு இந்த சைடு அவங்க எல்லை கோட்டுக்குள்ள கரெக்ட்டா இருந்துட்டு இருக்கிறப்ப, ராணவ அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஃபன்னா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி ஸ்டைலா பார்த்தீங்கன்னா அந்த படத்துலலாம் ஹீரோ அப்படியே தாண்டிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இங்க இருந்து அங்க தாண்டி குதிச்சு அப்படியே ஜாலியா ஒரு மாதிரி அப்படியே ஃபன்னா தாண்டாப்புல தாண்டி இருக்காரு. அதுக்கு கேப்டனா பார்த்துட்டீங்கன்னா, ரணவ் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்க ரூல் பிரேக் பண்றீங்க, இது தப்பு அப்படிங்கிற ஆப்ல அவங்க கண்டிக்கும் போது, மஞ்சரி நீங்க கேப்டனா இருங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நான் ஃபன்னா தான் பண்ணேன் அப்படின்னு இவர் மஞ்சரி கிட்ட கேப்டன் கிட்ட அது சண்டைக்கு போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அதோட முடிச்சிருந்தா பரவால்ல. இவரு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு நபர உள்ள இழுத்து விடுறாரு. யார? விசால. நான் ஃபன்னா தான் பண்ணேன். நான் மட்டும் நான் மத்தவங்க மாரி அந்த நைட் டைம் போறது, அங்க போறது, இங்க வர்றது அது மாரிலாம் பண்ணல. அப்படின்னு சொல்றாரு. அதுவும் குறிப்பா விசால் பேர சொல்லியே சொல்றாரு. விசால் மாரிலாம் நான் ஒண்ணும் பண்ணல. ஃபன்னா தான் எல்லாரும் இருக்கும்போது பண்றேன். அப்படிங்கிறாப்புல சொல்லும்போது, விசாலுக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு. அப்படியே என்ன சொல்ல வர நீ? நீ தாண்டுனன்னா, நீ தாண்டுனேன்னு சொல்லிட்டு போ. அத விட்டுட்டு என்ன விஷால் மாரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கும்போதே நீ சொல்லுவியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, விஷால் ராணாவுட்ட சண்டைக்கு போறாரு. ஸோ இதுதான் அந்த ப்ரோமோ. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபைட் வருது. ஒருவேளை இவங்க பேசி வச்சுக்கிட்டு இது பண்றாங்களோ, இல்ல ராணவ் அவர்கள் தர்சிகா நம்ம விஷால் கிட்ட அடிக்கடி ரூல்ஸ் பிரேக் பண்ணி மீறிக்கிட்டு இருக்காங்க. அப்பலாம் கேப்டனா இருக்கிறவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்காங்க. கேள்வி கேட்காம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரூல், மத்தவங்களுக்குலாம் ஒரு ரூலா? கேப்டன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருக்கணும்ல. அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. ஸோ இதன் மூலியமா பார்த்துட்டீங்கன்னா, நீங்க கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சரி அவர்கள சொல்ல வராரோ அப்படின்னு தோணுது. இல்ல அப்படின்னா அவங்ககிட்டலாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல. ஏன் அப்படி பண்றீங்க? தர்சிகா, விஷால் இவங்கலாம் உங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால பண்ணாம இருக்கீங்களா? இல்ல என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நாங்க இந்த மாரி பண்றோம். நீ இப்ப கேள்வி கேட்டா நான் இன்னொரு ஆள இழுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஷால் இழுத்து விட்டுருக்காரு. ஸோ இந்த ப்ரோமோல பார்த்துட்டீங்கன்னா, ஒரு அட்டகாசமான ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லா ஒரு பேசு பொருளா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம்.